ஜெய் குருதேவ். நாம் நினைவுபடுத்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காயத்ரி மந்திரமே ரூபம் எடுத்து வந்தது போல் மகாகால ஸ்வரூபமான மகாவியக்தி ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சரீரம் விடுறதுக்கு முன்னாடி, இப்போ நான் பௌதிக சரீரத்தில் செய்கிறத விட கொஞ்சம் லட்சம் மடங்கு அதிகமாக வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னார். நாம் செய்கிற வேலையில் அவர் செய்கிற வேலை கொஞ்சம் மடங்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னா, நாம் அந்த குருவை கீழே அவரை இறக்கிட்டோன்னு தான் அர்த்தம். அந்த குருவை நாம் மேலே கொண்டு வரல. குரு எப்போ சரீரம் விடுவார் அப்படின்னு சிஷ்யாளுக்கு நன்னா தெரியும். குரு சொல்லும் வேலையை செய்யாத போது மட்டுமே குரு தன் சரீரத்தை விடுறார். குரு சரீரம் விடுற அவசியம் இல்லை. காரண சரீரம் விடுறேன் அப்படின்னு என்றால் அர்த்தம் என்ன? காரண சரீரம் சர்வாத்மக ஆன சரீரம். ஹ்ரீம் யார் செய்வா தெரியாது, நீயே செய்யலாம் அப்படின்னா சரீரம் உதறும் அவசியம் கிடையாது அவருக்கு. வெரி கேர்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் லட்சம் மடங்கு செய்வேன் அப்படின்னா யார் மூலம் செய்வா? நம் மூலமாகவே செய்வான்னு நீ நினைக்காத. அப்படின்னா அப்படி நினச்சா குருவோட சேத்தனத்துவத்தை நீ புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இங்கே இந்த மூர்க்கத்துவத்தில் நீ இருக்க, நீ நன்னா குருவை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். காரண சரீரங்கிறது எல்லாருடையது தான். கொஞ்சம் லட்சம் மனுஷாளுக்கு பாவ அனுபூதி தர முடியும். பாவ அனுபூதி ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியோடையது அப்படின்னு நீ நினச்சா அதுவும் தப்பு. அவர் சொல்கிறத சொல்லிட்டார். காரண சரீரத்தில் என்ன சொல்வார்? ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா மட்டும் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்ல நினச்சிருந்தார் சரீரத்தோட அப்பயே சொல்லியிருப்பார். ஏன் சரீரத்தை விட்டார்னு இப்போ புரியுறதா உங்களுக்கு? அவர் கூறும் பிளானுக்கு அனுகூலியமாக சிஷ்யர்கள்லாம் இல்லை. அதனால் அப்போவே சரீரம் விட்டுடுறார். சூஷ்ம சரீரம் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னார். அந்த சமஸ்த உள்ளவாதான் செய்வா அப்படின்னு பிரமை வச்சுக்காத. அவர் இன்றைக்கும் செய்ய மாட்டார், நாளைக்கும் அந்த சமஸ்தையில் இருக்கிறவா செய்ய மாட்டா. அந்த பிரமையிலேருந்து நீ வெளியில் வா. காரண சரீரம் வேலை செய்யும் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர, அவருக்கு பிரேரணை தருகிறோனோ அவர்களுக்கு சொல்வேன். யார் அவளுக்கு பிரேரணை தராளோ, குரு காரண சரீரமாக யாருக்கு ஒரு பிளான் பண்ணி தராரோ எப்படி தெரியும் அப்படின்னா அவா செய்வா. அந்த பிராரணை யாருக்கு போகிறது எப்படி தெரியும் அப்படின்னா அவளோட பேச்சு மூலமாக, வாக்கு மூலமாக தெரியும். நான் யார் மூலமாக இதை வெளியில் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாக்க அவளோட வாக்கு இருக்கே, வாக்கு மூலம் மற்றவாளும் புரிஞ்சுக்கலாம். இப்போ புரியுதா ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சரீரத்தை ஏன் விட்டார்னு? 1940 சொன்ன அதே வாக்கியத்தை 2001 கூட சொன்னார். அப்படின்னா நாம் அவரை எந்த அளவு புரிஞ்சுன்னு இருக்கோம்? எந்தெந்த நாளைக்கு பரிஸ்திதி சூழ்நிலை மாறுறதோ அந்தந்த நாள் நிர்ணயம் மாறணும். இதை ஒத்துக்கிறியா? நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறதில்ல, நாளைக்கும் இருக்க மாட்டோம். நாளைக்கும் இப்படியே இருக்குன்னா ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம், அதை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு சமஸ்தைக்கும் குரு கட்டுப்பட்டு விடுறா. அரவிந்தோ சமஸ்தையில் மதர் அரவிந்தோ அவள் கட்டுப்பட்டுடுறா. ஸ்ரீராமகிருஷ்ண மிஷனில் அவர் கட்டுப்பட்டுடுறார். சாந்தி குஞ்ச் ஹரித்வாரில் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா கட்டுப்பட்டுடுறா. கிறிஸ்து அவளும் அது மாதிரி, முஸ்லீமும் அதே மாதிரி.
நேற்று இருந்தது போல் இன்றைக்கி நம்ம இருக்கோமா? இல்லை. அதை மறுபடியும் சொல்லும்போது நினைவுபடுத்திக்கோங்க. திவ்ய சேதனத்துவம் அமைதியாக இருக்காது. லைஃப்பில் மாறுதல் இருக்கும். காரண சரீரம் எங்கு எப்படி வேலை செய்கிறது அதை நன்னா புரிஞ்சுக்கும். உதாரணம், எல்லா குருவும் தன்னோட சிஷ்யாள்கிட்ட தன் மன் தன் தா அப்படின்னு சொல்கிறார். மனசு உடம்பு செயலை தந்துடு அப்படிங்கிறார். மனசா வாக்கா கர்மா அப்படின்னு அர்த்தம். இதை நீ புரிஞ்சுக்கல. ஏன்? இந்த ஆத்தியாத்மிகத்திலேருந்து மூர்க்கத்துவத்திலேயே இருக்க. நம்ம குருவுக்கு அனுகூலமாக வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி, அஸ்வமேத யஜ்யம் அதுக்கு பிரயத்தனம் தான். புரியாத ஸ்திதியில் இருக்கோம். நம்ம இந்த நாள் வர தூங்கிட்டு இருந்தோம். இப்போ இன்னமும் தூக்கத்துலேருந்து நம்ம எழுந்திருக்கல. இப்போ நேரம் இல்லை. காயத்ரி பண்ணலைன்னா குருவுக்கு துரோகம் பண்ணுறாமா அப்படின்னு நினைக்கிறது. இந்த குருட்டேருந்து இன்னொரு குருட்ட போய் பாடம் கற்றுண்டா அது துரோகமோ அப்படின்னு ஊகம். உண்மையாகவே உனக்கு ட்ரூத்து புரியல. ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா எத்தனை புக்ஸு படித்தார், எத்தனை லைப்ரரி. அவர் ஆரிய சமாஜத்தில் இருந்தவர். ஆரிய சமாஜம் மதுராவில் அவர் பிரசிடெண்ட்டாக கூட இருந்தார். ஆரிய சமாஜத்தில் மூர்த்தி உபாசனை கிடையாது. ஆனால் இவர் ஏகமுக காயத்ரி எடுத்துகிட்டு பூஜை பண்ணார். சரி, உடனே ஏகமுக காயத்ரியிலேயே இருந்துட முடியுமா? மறுபடியும் லைஃப்பை ஸ்பீட் பண்ணணும். அது தெரிஞ்சுக்கணும். என்னென்னு காரண ஜெயத்தை புரிஞ்சுக்க வேணும். ஃபார்முலா புரிஞ்சுடுதில்ல. இப்போ கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி எல்லாரும் சேர்ந்து அதுக்காக போராடுறா? அது மாதிரி தான் பூமி சொர்க்கம் ஆகணும்னு நினைங்கோ. எல்லாரும் அதே மாதிரி ஆசைப்படுங்க. இதே அகண்ட ஜோதி, இதே லட்சியம், வேறு எதுவுமே வேண்டாம். பூமி சொர்க்கமாக மாறணும் அப்படின்னா காயத்ரியோட சேத்தனத்துவத்தை உபயோகித்து கொள்ளணும். காயத்ரி மந்திரம் இல்லை, அதனோட சேத்தனத்துவம், காயத்ரி மந்திரத்தோட சேத்தனத்துவத்தை உபயோகிக்கணுங்கிறேன். எப்படி செய்வோம்? கவலைப்படாத. காரண சரீரம் பிளான் தரும். அதுவே எப்படி பண்ணணுங்கிறத ஒரு மார்க்கமும் தருவா. ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொல்கிறத செய்வேன் அப்படின்னா கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருப்ப. அட்லீஸ்ட்டு முதல்ல அது போலவானும் முயற்சி பண்ணுங்கிற. அதை கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரியாவது சொல்லி அதையாவது ப்ராக்டிஸ் பண்ணு. இங்கே நின்றுடக்கூடாது. பிருத்வி ஸ்வர்க்கம் ஆகணும், ஸ்ருத்வி மாறணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும். ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா முதல்ல பூமி சொர்க்கம் ஆகணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டார். மிருத்யுவை தாண்டினவா இருக்கணும். சிபிவி, மேடம் பிளாவட்ஸ்கி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, ஜில்லுடியம்மா, ஜில்லலுமுடியம்மா, ரமணர், சத்ய சாய்பாபா, சீரடி சாய்பாபா, பரமஹம்ச யோகானந்தர், யுக்தேஸ்வர் எல்லாரும் இது தான் சொல்லியிருக்கா. அமரத்துவத்தை பற்றி ரொம்ப பேசினான்.
இவன் பேசின அமரத்துவத்தை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டோம்? நமக்கு புரிஞ்சுட்டதை மற்றவாளுக்கு சொல்ல முடியறதா? அதை ஸ்பஷ்டமாக சொல்லணும். நமக்கு முன்னாடி இருந்த எல்லா குருவும் இக்காலத்தில் பிறந்து சரீரத்தை விட்டவாதான். குரு தன்னோட வேலையை சிஷ்யனுக்கு கொடுத்துட்டு போகிறவா இல்லை, அந்த மாதிரி தத்தம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறார். வயது ஆகிவிட்டது அப்படின்னு போன குரு யாருமே இல்லை. வேலை முடிஞ்சுடுத்து போகிறோம் அப்படிங்கிற குருவும் இல்லை. எல்லாருமே பூமி சொர்க்கம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவா தான். பூமி சொர்க்கம் ஆச்சா? அவர்களால் செய்ய முடியாததா? ஸ்பஷ்டமாக ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த சரீரம் இருக்கிற வரை இங்கே இருக்கிறவா எல்லாரும் இவ்வளோதான் அப்படிங்கிறது நன்னா புரிஞ்சுட்டா. இதை நினைவுபடுத்திக்கோ. கபீர்தாஸா இருக்கும்போது மதத்தை பற்றி விமர்சனம்லாம் வேண்டாம், ஹிந்து முஸ்லீம் இதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நினச்சார், சொன்னார். சரீரம் விட்ட உடனே அவருக்கு அவர் இது பண்ணணும் அப்படின்னா அந்த போர்த்தப்பட்ட துணி இருந்தது. அந்த சரி, அதில் 2 புஷ்பம் வந்தது. அதை ஒருத்தர் பாதி பூ எரிச்சா, பாதி அப்படியே வச்சா. பெருசாக எதுவுமே செய்யலை சிஷ்யாலாம். குரு சொல்கிறத ஃபாலோ பண்ணலை. சமர்த்த குரு ராமதாஸ் சிவாஜியை சிஷ்யனாக ஏற்றுண்டார். சமர்த்த குரு ராமதாஸுக்கு தலைவலின்னு சொன்னபோது சிவாஜி காட்டுக்கு போய் சிங்கத்திலேருந்து பாலை எடுத்துன்னு வந்தார். சிவாஜி மாமூல் மனுஷன் இல்லை. நாம் குரு எனக்கு சக்தி தாங்கோ அப்படின்னு கேட்குறோம். குருவே நீங்களே எனக்கு எல்லாமே பண்ணுங்கோ அப்படிங்கிறோம். நம்மளாம் அப்படிப்பட்டவா தான். சிவாஜி மூலம் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அது நடக்கலை. அது தெரிஞ்சு ராமதாஸ் உயிரை விட்டார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்னு மந்திரம் சொன்னார். துக்காராம் வந்தார். அப்போ சிஷ்யன் ஆறேன் அப்படின்னார். அப்போ நினைவு வரல. நீ ராஜ்யம் பரிபாலனை பண்ணு அப்படின்ட்டார். ஆனால் துக்காராம் அமரத்துவம் பெற்றார். எல்லாரோட கண்ணு முன்னாடியே அந்த சரீரத்தோடையே அமரத்துவம் பெற்றார். உயர்ந்த லோகத்துக்கு போயிட்டார். இப்பயும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். சிஷ்யனாக அதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமா? நினைக்கல. அவர் போயிட்டார். அன்னி பெசன்ட் இன்னொரு விதமாக சொல்கிறா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னார்? ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னார். குருமார்கள் சொல்கிறத நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோமா? என்ன ஆலோசனை பண்ணு. அதை பண்ணணுங்கிற ஒரு தாட் கூட வரல. அவர் இப்படி சொல்லியிருப்பாளோங்கிறது ஊகம்தான் நிறைய. அவரோட பரிస్థితిயும் அப்படி தான் இருந்தது. ஸ்பஷ்டமாக சொன்னார். சிஷ்யா எல்லாருமே ஜனக மகாராஜோட அவதாரம் அப்படின்னு சொன்னார். ஜனகர் ராமர் கான்டெம்பரர்ஸ். முகமது கிறிஸ்டியன் ரிலீஜியன்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினார். இன்னர் மீனிங் என்ன செஞ்சாலும் ஒரே காரண சரீரத்தை உபயோகித்து செஞ்சா.
ஒரே ஹ்ரீம்னு ஒரு சக்தி. ஹ்ரீம் சக்தி தேவதா அனுக்கிரக சக்தி மட்டும் இல்லாமல் தேவதா இந்த சக்தி பணி செய்யலை. அதாவது தேவதா சக்திகளும் வேலை பண்ணணும். மறுபடியும் அவர் ஆரம்பித்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தர் அவரோட சிஷ்யரானார். ஒரே சேதனத்துவம் தான் உபயோகப்படுறது. சாஸ்வத நித்திய நூதன சனாதன தர்மம். கிருஷ்ண பரமஹம்சர் இது ஹிந்துவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனாலும் விவேகானந்தர் ஹிந்துங்கிற வார்த்தையை எடுத்துட்டார். இதுலேயே எல்லாம் இருக்குது, ஆனால் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கல. மனுஷன் அப்போல்லாம் யஜ்யம் தேவதையெல்லாம் பிரீத்தி பண்ணுறதுக்கு யஜ்யம்லாம் செய்யலை. தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் யஜ்ய பிரக்கிரியை செஞ்சார். விவேகானந்தர் போல இருக்கிறவர்களுக்காக போனார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் மாதிரி இருக்கிற சிஷ்யாலெல்லாம் தேடி போனார். நல்ல வேளை விவேகானந்தரே கிடைச்சார். ஆனால் நோ ஈக்குவேட்டேஷன். அது குரு பரம்பரை அப்படியே நின்றுடுத்து. அப்போ பாவனை புரியணும். தேவதா சக்திக்கு பிராணன் தந்து சாதனை செஞ்சு சூஷ்ம ஜெகத்தில் வச்சார். அப்போ தேவதைகள்லாம் நல்ல வரம் கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டா. இப்போ கிரைஸ்டுக்கு பேசுவா, முகமது பேசுவா, மகாவீர் பேசுவா, ராஜராஜேஸ்வரி பேசுவா. ஏன்னா எல்லா தேவதைகளுக்கும் அந்தந்த தேவதைக்கு உண்டான ஆகாரத்தை கொடுத்து அவர் சரி பண்ணியாச்சு. அதை ஒரு ரித்தம் பண்ணியாச்சு. அது சூஷ்ம ஜெகத்தில் அவளுக்கு இடம் கொடுத்தாச்சு. இதை எல்லாத்தையுமே சேர்த்து சமக்கிரமம் செய்ய நினச்ச போது சமஸ்கிருதம் வைக்க முடியல. விவேகானந்தர் இந்துத்துவத்திற்கு ரொம்ப முக்கியம் தந்துட்டார். சனாதன தர்மத்தில் ஹிந்துசம் அப்படின்பா. அப்போ ஈசான திசையில் காயத்ரி ஜபம் செய்ய வருவேன் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிட்டார். பிளான் படி அவள்லாம் சொன்னபடி பிளான் படி செய்வாள். ஹ்ரீம் வனருலு ப்ளஸ் காலம் ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு செய்கிற பிரக்கிரியை. இப்போ அஸ்வமேத யஜ்யம் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா அஸ்வமேத யஜ்யம் செய்கிற வரைக்கும் ஆயிடுச்சுன்னு வந்தது. காரண ஜகத்தில் குரு சத்தா பிரணாளிகனுக்கு பின்னாடி நல்ல பிளான் பண்ணினான். சிவாஜிக்கு மெஹர் பாபா, சிவாஜிக்கு அப்புறம் மெஹர் பாபா வந்தார். லாஸ்ட் ஜென்மம் சிவாஜி அப்படின்னு சொன்னார் மெஹர் பாபா. சமர்த்த குரு ராமதாஸ், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருவரே. இவெல்லாம் குருசத்தா பிரணாளிகா, குருசத்தாவோட பிளான் படி வந்தவா. மெஹர் பாபா குரு ராமதாஸ் லிங்க் கதாதாராக ஷீரடியில் சாய்பாபாக வேலை பண்ணார். அரவிந்தோக்கு விவேகானந்தர் குரல் கேட்டு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது. நீ எதுவுமே புரியாமல் இருக்க, நான் ஒருவன் மட்டும் இல்லை, சம்பூர்ண குரு சேத்தனத்துவம் மகரிஷி இதை பற்றிலாம் சொல்கிறது. மகரிஷி சேனலில் பாரு, ஒரு ராஜா கூட இருக்கா, 40 பேர் மினிஸ்டர் இருக்கா.
அதுக்குன்னு ஒரு பேங்க்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணியிருக்க. ராமகிருஷ்ணர் செஞ்ச வேலை செய்த கதாதர் ஷீரடி பாபா செஞ்சார். எல்லாம் எதுக்கு புரியல. பிருத்வி ஸ்வர்க்கம் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணினான். குரு பிரணாளிகை நடக்கும். சொர்க்கம் எப்படி செய்வோம்? இதை 10 பேருக்கு சொல்லணும். குரு எல்லாரும் ஒன்று தான், அவள் வேலை செய்யற, அவள் வேலை இவா வேலைன்னு தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியாது. எல்லா குருவும் சேர்ந்து தான் நமக்கு செய்கிறா அப்படின்னு. இப்போ சமையல் பண்ணுறா, ஒவ்வொரு ஸ்டேட்காரா ஒவ்வொரு சமையல் பண்ணுறா. அப்போ சாப்பிட உட்காந்தோடனே பரமாறுறவா, நான் பண்ணதை சாப்பிடு, நீ பண்ணதை சாப்பிடு, நீ பண்ணதை சாப்பிடு, நான் பண்ணதை சாப்பிடுன்னு கச்சா புச்சான்னு சொன்னால் நம்ம எதை சாப்பிடுவோம்? இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கணும். எல்லா குருவும் சொல்கிறது இதை மாதிரி தான். இக்கால சூழ்நிலையில் வந்திருக்கு. மனசில் நன்னா புரிஞ்சுக்கோ. எழுத்து ரூபமாக தெரியப்படுத்து. எந்த புஸ்தகம் யாருக்கு ஞானம் தருதோ அது நமக்கு தெரியாது. அது மகாகாலனோட வேலை. அவளுக்கு ஞானம் போகும். குருமார்களோட நடுவில் பேதம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக கிறிஸ்டியன் முஸ்லீம்லாம் சண்டை போடுறதுக்கு காரணம் வெங்கடேஸ்வர பகவான் தான். அவரை காப்பாற்றுறதுக்காக பிரிட்டிஷ்காரா ரொம்ப அவருக்கு ரட்சணை பண்ணினான். அந்த இதை கிருதத்தையோத்த வெங்கடேஸ்வர மூர்த்தி மறக்கவே இல்லை. அதை ரொம்ப நன்னா அவளை ரட்சித்தார். நம்ம இதெல்லாம் நன்னாவே புரிஞ்சிக்கவே இல்லை, புஸ்தகமும் படிக்கிறது இல்லையே. இதனால் மனசில் ஆலோசனை எல்லாம் முன்னாடி பின்னாடியாக வருது. எந்த குருட்டையும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதை வெங்கடேஸ்வர சாமி கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆதாரமாக இருந்ததை பற்றி வேதவியாசன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கா. அப்போ மகாராஷ்டிரக்கார இவாளெல்லாம் காப்பாற்றுறா. மகாராஷ்டிரக்காரர் காப்பாற்றுறான்னா அவள்லாம் சிவாஜி வம்சம். நாம் என்ன செய்யணும்? மகா காலம் என்ன செய்யறது? அதை செஞ்சால் போகிறோம். இதெல்லாம் போட்டு மனசில் இது பண்ணிக்காத. குரு என்ன சொல்கிறாலோ அதை பண்ணிட்டு போயிட்டே இரு. குருவுக்கு தெரியும் எல்லாம் என்ன எப்படி பண்ணணும்னு. காரண சரீரத்தில் வேலை செய்ய அனுப்பின ரொம்ப நல்ல மனுஷா நாம தான். குருவை காரண சரீரத்திலே வேலை செய்கிறதுக்கு அனுப்பின ரொம்ப ரொம்ப குட்டு மனுஷா நம்ம தான். அது குருவுக்கு புரிஞ்சுடுத்து. இந்த சமஸ்தம் மூலம் நாம் சொல்வது மற்றவாளுக்கு போய் சேராது அப்படிங்கிறது நன்னா புரிஞ்சுட்டான். சமஸ்தம் மட்டும் மிஞ்சி இருக்கும். எந்த விஷயம் போகணுமோ அந்த விஷயம் போகாது. முக்கியமான வெளியில் விஷயம் போகலைன்னா எப்படி நம்மெல்லாம் முன்னாடி போக முடியும்? பூமி எப்படி சொர்க்கம் ஆகும்? நம்ம இதை இப்போ சொல்கிறத எல்லாரும் ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் 10 பேருக்கு சொல்லி, 10 பேர் 100 பேருக்கு சொல்லி, இதை எழுத்து மூலம் கூட சொல்லலாம். மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரோ இந்த ஸ்பீச்சில் அதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை மாஸ்டர் சொல்கிறதையும் கேட்டேன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நன்னாவே புரியும். அரவிந்தோ ஆசிரம சேதனத்துவம், ராமகிருஷ்ண மிஷனோட சேதனத்துவம், இதெல்லாம் நன்னா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் மகாகாலன் யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டா. அவள்லாம்
யார் இப்போ வேலை செய்கிற இருக்க ரெடியாக இருக்காளோ அவளை வச்சுட்டு அவள் வேலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள். இதை வேலை செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக வே கிடைக்கும். நம்மளாம் ராங் ட்ராக்கில் போனதுனால வழி தெரியாமல் திடுமாறுறோம். குரு போன உடனே, அதாவது குரு சரீரத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் மனுஷாக தான் போயின்னு இருந்தா. சாந்தி குஞ்சுக்கு ஆயிரக்கணக்கில் போயிருந்தா. குரு சரீரத்தை விட்ட அப்புறம் லட்சக்கணக்கில் போக ஆரம்பித்தா. அப்போ தெரிஞ்சுடுத்து காரண சரீரம் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்துன்னு. ஒரு வருஷத்துக்கு பிறகு சக்தி சாதனை செஞ்சா. அப்போ 50 லட்சம் மனுஷா வந்திருந்தா. அவள்லாம் ஒரு சபதம் எடுத்துட்டா. சாமூகிகமாக சபதம் பிரபஞ்சத்தில் அந்த மாதிரி எங்கேயுமே நடக்கலை. லட்சக்கணக்கான மக்கள் ஜபதம் எடுத்துட்டா கண்டிப்பாக அது நிறைவேறும். ஆஸ்ரீக சம்பத்தை திரும்பி பூமிக்கு எடுத்துகிட்டு வரதா சொன்னான். சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆலோசனை மறந்துட்டா. பூர்வ காலத்தில் தேவதைகளுக்கு கொடுத்த ரட்சணை செய்வதா, தேவதைகளுக்கும் பூஜையெல்லாம் பண்ணி அவளுக்கு நம்ம ரட்சணை பண்ணதுனால அவள் ரெடியாக இருக்கா நமக்கு அனுகிரகம் பண்ண. அதான் மகாகால நிர்ணயம்னு பேர். அப்போ ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா காலத்தில் நிர்ணயம் எடுத்துட்டா. எப்படி இந்த அசுமேத யஜ்யத்தை சாஸ்திரீகமாக செய்யணும் என்ன அப்படிங்கிறத பற்றி நினச்சா. ஒரு வருஷத்துக்குள்ள அது எப்படி பண்ணணும், எந்த வழி பண்ணணும் எல்லாம் அவளுக்கு வழிகாட்டி எடுத்து. இந்த புக்கு எழுதி இது வரத்துக்குள்ளேயுமே அந்த அஸ்வமேத யஜ்யம் ஃபஸ்ட்டு இது பூர்த்தி ஆகிடுது. வியக்தே இல்லாமல் வந்துடுத்து, ஸ்வரூபம் ஆயிடுத்து. தேவ சம்ஸ்கிருதி விஸ்வ திக்விஜயம் பண்ணினான். அப்போ மறுபடியும் பிரதிஜை பண்ண போது இதை மூல முடுக்கு எல்லா இடத்துலையும் இதை பற்றி சொல்லணும். யுக பரிவர்த்தனை ஆகணும். தேவ சம்ஸ்கிருத திக் விஜயம் எல்லா மனுஷாளுக்கும் போய் சேரணும். அஸ்வமேத யஜ்யம் நடக்கிறது அப்படின்னு ஈச் அண்ட் எவ்வரி பர்சனுக்கு போய் சேரணும் இந்த விஷயம். இப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் ஆகுது. இதிகாசத்தில் புனராப்தி நடக்க போகிறது. குரு சிஷ்யா எதிரில் நம்ம குறுகிய மனப்பான்மையோடு வேலை பண்ணக்கூடாது. நம்ம மனுஷாலே நமக்கு எதிரியாயிடுறா. இதை ஜனங்களுக்கு போய் சேர்ந்து இந்த பூஜை, இந்த அஸ்வமேத யஜ்யம் நன்னா நடக்கணும், கிராண்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரயத்தனை பண்ணணும். இது அசாதாரணமான நிகழ்ச்சி. எல்லாரும் இதில் பங்கு எடுத்துக்கணும். எல்லாரோட ஸ்ரத்தா பாவனை சேரணும். எல்லாரும் 1 ரூபா 5 ரூபா கொடுத்தா கூட இதில் அவளுக்கு இந்த யஜ்யம் செஞ்ச பலன் கிடைக்கும். முதல்ல 1,25,500 பேர் ராஜஸ்தான் போனான். அங்கெல்லாம் முதல்ல இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது அப்போசிஷனும் இருக்கும். அவள் அதிலெல்லாம் மீண்டுன்னு தான் அதை பிரச்சாரம் பண்ணான். இப்போ மகாராஷ்டிராவில் நடக்க போகிறது இது. எல்லாரும் வீட்டுக்கு வீடு போய் சொல்லி எல்லாரும் கலந்துட்டு எல்லாரும் பாவபூர்வம் ஸ்ரத்தை எல்லாம் சேர்ந்து ரொம்ப நன்னா நடந்து இதனோட பலன் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நம்ம
இது இது ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா குருவை நன்னா பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜெய் குருதேவ்.